ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான். அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபில்லிஸ் நம்மளுடைய யங் யங் ஹார்சஸ், யங் ஃபில்லிஸ் அண்ட் கோல்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சும்மா ஒரு சின்ன டிஸ்கஷன் என் மனசுக்குள்ள தோணுது. எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இத்தனை வருஷம் நம்ம இந்த ட்ரைனிங்குள்ளே இருந்து ஹார்ஸ்மேன்ஷிப்பை லேர்ன் பண்ணிட்டு வரோம். லேர்ன் பண்ணிட்டு ஒரு வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப் வந்து ஃபுல்ஃபில்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பல சேலஞ்சஸ், பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நான் மெயினாக எதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேனாக்கா, நமக்கு கூட இன்னைக்கு இருக்கிற ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹார்ஸோட பேர் வந்து நயரா. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிளட் லைன். அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் ப்ளஸ் ஆல் ஓவர் இந்தியாவும் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டாலியன். அது வந்து சாகர்ன்ற ஒரு ஸ்டாலியனோட குட்டி ஃபில்லி நயரா. ஓகேங்களா? இப்போ இந்த ஹார்ஸை வந்து நான் ட்ரெயின் பண்ணும்போது என் மனசுக்குள்ளே தோணுதை நான் சொல்கிறேன். நான் வந்து என்ன மெயினாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லணும், என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப்பை ஃபுல்ஃபில்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியன் ப்ரீட் ஹார்சஸில் கொண்டு வந்து காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப்புள்ள நம்ம வந்துட்டோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் சக்தி. இப்போ சக்திக்கு அடுத்து வந்து நான் பல ஹார்ஸை ட்ரெயின் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் முயற்சி போய்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து என் மனசுக்குள்ளே பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து முன்னோக்கி ஓட்டி காலகாலமாக முன்னோக்கி ஓட்டி பழக்கப்பட்ட ஹார்சஸ். அப்போ அப்படி இருக்கிற ஹார்சஸை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம், பேக்கிங் பண்ணுறோம், சைட் பாஸ் பண்ணுறோம், டேர்ன் அரவுண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெச்சூர்டு ஹார்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 வயசுக்கு மேலே ஆல்ரெடி ஓட்டி பழக்கமாகி நிறைய ஸ்ட்ரெயிட் லைனில் ஓட்டி பழக்கமான ஹார்ஸை எடுத்துகிட்டு வந்து நான் இதுக்கு ட்ரை பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களால ஒத்துழைக்க முடியல. அவங்களோட பாடியை கோஆப்ரேட் பண்ணி ஒரு பேக்கிங்கோ ஒரு ஸ்பின்னோ இதுவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல. அதனால வந்து நான் என்ன பண்ணேனாக்கா, என்னுடைய ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி மெச்சூர்டு ஹார்ஸில் அதிகமாக போடுறத விட நான் என்ன பண்ணேனாக்கா, ஃபில்லிஸ் அண்ட் கோல்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கோல்ட் இருக்குது, ஒரு 2 ஃபில்லி இருக்குது. இப்போ அந்த ஃபில்லிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப்பில் நம்ம குழந்தையிலேருந்தே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வயசுலேருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அந்த அனிமலை ஸ்ட்ராங்காக கொண்டு வரது அப்படின்னா வந்து ஏன் நம்ம அனிமல் கிட்ட நான் மெச்சூர்டு ஹார்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் பத்த மாட்டேங்குது அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அதனுடைய மசில் அதனுடைய டெண்டன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி செட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த அனிமல்ஸை போயிட்டு நம்ம பேக்கிங்கும் சைட் பாஸோ இல்லை டேர்ன் அரவுண்ட்ஸோ பண்ண சொல்ல வந்து முழுமையாக அந்த 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 டெண்டான்ஸும் அந்த மசில்ஸும் ஒத்து வர முடியல. அதை கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. ஆனால் வந்து இதே நம்ம ஃபில்லிஸ் அண்ட் கோல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யங் ஏஜ்ல இருந்து ஒரு 2-2.5 வயசுலேயே நம்ம ஏற ஆரம்பிப்போம். 2.5 வயசுல இருந்து ஒரு மைல்டான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இந்த இந்த நயராவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகும். 2.5 3 வயசுக்குள்ள இருக்கும். இந்த ஹார்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப்பில் ஒரு பேசிக்கோட நல்லா கொண்டு வரணுன்ற ஒரு முடிவோடு தான் நான் இந்த ஹார்ஸுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 50 கிலோவில் யாரெல்லாம் இருக்காங்களோ நம்மளோட ரைடர்ஸ் அவங்க எல்லாரையும் வச்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னாக்கா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இந்த ஹார்ஸை கிரவுண்ட் ஒர்க் அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் சேடல் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அவங்க தான் ரைட் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு ஃபியூ ரைட்ஸ், ஒரு 2வது ரைடு தான் நான் இப்போ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைடு ஒரு நாள் எடுத்தேன், ஒரு சின்ன ஃபிக்ஸ்க்காக எடுத்தேன். செகண்ட் ரைடு இப்போ எடுக்கிறேன். அப்போ வந்து ஒரு 3 வயசு குதிரை இது. இதை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு என்னுடைய வெயிட்டை தாங்கக்கூடிய ஒரு 75 கிலோ இதனால் பேர் பண்ண முடியும் அப்படின்ற போது தான் நான் ஏறுறேன். தயவு செய்து 2 வயசு குதிரையில் வந்து 80 கிலோ 90 கிலோ ஏறி அதை இன்ஜூர் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அதனுடைய நன்மைக்காகவும் பார்க்கணும். நம்மளுடைய சுயநலத்துக்காக எல்லாத்தையும் வந்து தப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபில்லியிலிருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இனிமேல் வந்து இந்த ஹார்ஸ் மேலே ஏற்படுற ஒரு ரைடுக்கும் நான் வந்து ரொம்ப பொறுப்பு ஏற்றுப்பேன். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதனுடைய பாடி பார்ட்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன், இதனுடைய ஷோல்டர்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஹைண்ட் ஹேண்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஹெட்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சைட் அப்படின்னா ஃபார்வர்ட், பேக்வர்ட், சைட்வர்ட், லெஃப்ட், ரைட், இது எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக இவனை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஹார்ஸ்ன்னு எடுத்துக்காம நம்மளுடைய ஆர்டினரி ரெகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் ரைடிங்கில் இருந்து மாறுபட்டு பேக்கிங்கு சைட் பாஸ் எல்லாத்தையும் கொண்டு வரத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் எடுக்கணும். ஸோ நான் வந்து ஹார்ஸை இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை மட்டும் ட்ரெயின் பண்ணுவேன். அப்படின்னா ஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு 3 வயசு வளர்ந்த குதிரையால்
என்ன பண்ண முடியல, அதனால ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுக்க தெரியல. ஓகே, தலையை மேலே தூக்குது, ஃபீட்டை மூவ் பண்ணுது. அப்போ இதெல்லாம் நான் புரிய வைக்கணும். ஓகேவா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் எப்போ ரெயினை பிக் பண்ணாலும் ஜஸ்ட் ஹெட்டை மட்டும் தான் பெண்ட் பண்ணும் அப்படின்றத நான் அதுக்கு புரிய வைக்கணும். ஸோ அந்த விஷயத்த நான் என்ன பண்ணுவேன், ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இப்போ அது ஃபீட்டை நகர்த்துது, நீங்கள் ஃப்ளெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து அதனுடைய ஃபீட்டை நகர்த்துதுனாக்கா இந்த டைமில் போயிட்டு நான் எல்லாம் வந்து 100% பர்ஃபெக்ஷன் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்த மொதல் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து அதுக்கு அந்த ஃபீல் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ எப்பெல்லாம் நீ வந்து ரெயின் கான்டாக்டை ஃபீல் பண்ணுறியோ அப்போ உன்னுடைய தலையை விட்டு கொடு, உன்னுடைய நோஸை விட்டு கொடு, உன் ஹெட்டை கழுத்தை ஃப்ளெக்ஸ் பண்ணி விட்டு கொடு அப்படின்றத நான் சொல்லி. இப்போ நான் இங்கே ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணால் எப்போ ரிலீஸ் பண்ணுவேன்? இல்லை, இது ஆன்சர் கிடையாது. என்ன ஆன்சர்? நம்மளுக்கு விட்டு கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் லைட்டாக ஒரு முறை விட்டு கொடுத்து. ஸோ இப்போ பரவாயில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன்னிலேருந்து நம்ம ப்ரிகாஷியஸாக இருக்கணும். எதில் ப்ரிகாஷியஸாக இருக்கணும்னாக்கா, நல்லது பண்ண சொல்ல அப்ரிஷியேட் பண்ணுறதுலையும், கெட்டது பண்ண சொல்ல ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நான் இதை ஃப்ளெக்ஸ் பண்ணணும். ஸோ ஓகே, புரியல அதுக்கு இன்னும் கொஞ்சம். ஓகே, குட். ஓகே, அப்போ நான் ஜஸ்ட் வந்து இன்னொரு முறை, இல்லை இது ஆன்சர் இல்லை. என்ன ஆன்சரு? நீ வந்து தலையை விட்டு கொடுக்கணும். வெரி குட். அப்போ இந்த மாதிரி தலையை விட்டு கொடுக்கறது தான் வந்து ஆன்சர். ஸோ மறுபடியும் ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணுறேன், ஹோல்ட் ஆல்மோஸ்ட். ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, பட் இருந்தாலும் அது விட்டு கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இது ஓரளவுக்கு புரிஞ்சு நயராக்கு இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிட்டது. ஸோ என்ன பண்ணுது, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறது கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணோன்னே நான் உங்களுக்கு பாருங்கள், நான் ஒரு முறையும் அது வந்து எனக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணி விட்டு கொடுக்க சொல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறேன் அதுக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, அப்போ ஐ ஜஸ்ட் கீப்பர். சரி, ரொம்ப வந்து கான்ஷியஸாக வந்து இந்த விஷயத்த நான் அதுக்கு வந்து உள்ளே செலுத்திட்டு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் பிக் த ரெயின், ஃப்ளெக்ஸ், மறுபடியும் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரைட் லைனில் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் ட்ரைவ் பண்ண சொல்ல பாடிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் நான் முன்னே சாஞ்சி ரெயினை முன்னே விட்டு கொடுத்து நான் ரைஸ் பண்ணி காலில் ப்ரெஷர் பண்ணுறேன். ஓகே, அப்போது இந்த விஷயத்த நான் என்னுடைய ஒரு கம்யூனிகேஷனும் ரொம்ப தெளிவாக அந்த குதிரைக்கு இருக்கணும். என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து ஒரு ரைடராக ஒரு விஷயத்த குதிரைக்கு சொல்லி கொடுக்க சொல்ல எங்கே தோற்று போகிறோம்னாக்கா, ஒரு குதிரையை கன்ஃபியூஸ் பண்ணுறதுல தான் தோற்று போடுறோம். அப்போ வந்து எல்லா கியூமே, நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கியூவாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாப்பிங்காக இருக்கட்டும், பேக்கிங்காக இருக்கட்டும், சைட் பாஸாக இருக்கட்டும், ஸ்பின்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கியூ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆரம்ப காலத்தில். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குதிரையை முன்னோக்கி செலுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், லைட்டாக என் வெயிட்டை ரைஸ் பண்ணி ரெயினை முன்னே கொடுத்து காலில் ப்ரெஸ் பண்ணணும். சரியா, ப்ரெஸ் பண்ணி போடலன்னா லைட்டாக டேப் பண்ணணும் போகிறோம். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக நான் ரைஸ் பண்ணேன், ரெயினை முன்னே கொடுத்து டேப் பண்ணிட்டேன். ஓகேவா, அது எப்பெல்லாம் அப்போது நான் வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேனோ அப்போ என்ன பண்ணுவேன், லைட்டாக என்னுடைய வெயிட்டை ரைஸ் பண்ணி ரெயினை முன்னே கொடுப்பேன். ஓகேவா, ஆல்மோஸ்ட் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிச்சு, நிற்கக்கூடாது. ஸோ மறுபடியும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இந்த அனிமலை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னாக்கா நிறைய ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் வந்து பத்தாது. நான் உட்காந்து எல்லா ட்ரைனிங்கும் வந்து கம்மியான ஒர்க் அவுட்டில் செஞ்சினாலும் இந்த அனிமல் ஸ்ட்ரென்தன் ஆகாது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன பண்ணணும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, ரெகுலரான ஸ்ட்ரைட் லைன் ரைடிங்கை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த சைட் ஓகே, லைட்டாக பரு வந்து டச் ஆயிடுச்சு. டச் ஆன உடனே ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது.
இந்த இடத்துல ஷெட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்தால் ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் அடைக்கணும். இந்த மாதிரி அங்கே ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் பிளாக் பண்ணணும். அவளே கேண்டர் ஃபிட் பண்ணுறா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் எனக்கு வந்து அது வேலை செய்யணும். ஓகேவா, கேண்டர்னா எடுத்துக்கோ. ரெஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பர்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோடனே நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து வீக்கெண்ட் ரைடிங்ஸில் எங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் ரைடர்ஸை, யார்கிட்ட நல்ல சாஃப்ட் ஹேண்ட்ஸு, நல்ல சீட்டு, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கோ அவங்களெல்லாம் இந்த ஹார்ஸ் மேலே போட்டு ரைட் பண்ண வைப்பேன். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஃபேஸில் இருக்கிற ஹார்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிகினரை போட்டேன்னா ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ஸை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கே தெரியாது எப்படி ஹார்ஸ் ஒரு பிரச்சனை பண்ணணும், எப்படி அதுக்கிட்ட பேசணும், எப்படி அதுக்கு புரிய வைக்கணும், எப்படி அதை கன்வின்ஸ் பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு தெரியாது. அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் பரிதாபப்பட்டு ஐயோ இவங்க ஆசைப்பட்றாங்க இந்த குதிரையை ஓட்டுறதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி நான் பர்சனலாக இத்தனை பேரை சொல்லி கொடுக்குறன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் எனக்கு தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிகினரால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்போ இங்கே நிற்கணும்னு சொல்லுது, நான் ஈஸியாக அவனை கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா என்னுடைய ப்ரெஷர் டைமிங், என்னுடைய ரிலீஸ் டைமிங், ப்ளஸ் வந்து அதுக்கு எப்படி புரிய வைக்கணுன்றதெல்லாம் எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் அதை வந்து குயிக்காக கொண்டு வந்துடுவேன். ஒரு பிகினர்கிட்ட அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருந்ததா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் ஹார்ஸ் வந்து ஸ்டேபிளுக்கு இழுத்துட்டு போயிருக்கோம். ஸ்டேபிளில் போயிட்டு ஒரு முறை பழக்கப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணோம், அடுத்தடுத்து ஸ்டேபிளுக்கே இழுத்துட்டு போகிற பழக்கம் வரும். சான்சஸ் இருக்கக்கூடாது. பதட்டப்பட்டா ஓகேங்க, சரி. இப்போது ஸோ இந்த மாதிரி இப்போது இன்றைக்கி செஷன் இதோட க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னாக்கா உங்களுக்கே தெரியும் வேலூர் வெயிலை பற்றி, ரொம்ப ஹாட் சம்மர், இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஹேரப் ஆகிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எந்த குதிரை நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு குதிரையை கண்டிஷனாக அதுக்கு தேவையான உணவு கொடுத்து அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ப்ளஸ் ஒரு டாஸ்க்கு. அந்த மாதிரி இருக்க சொல்ல அதை ஒர்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு அதுக்கு நம்ம பாடி கண்டிஷனை மெயின்டைன் பண்ணோன்னா அவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்கணும், அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் நல்ல ஃபீடிங் கொடுக்கணும், நல்ல தண்ணி கொடுக்கணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. உண்மையாகவே ஒரு குதிரையை வளர்க்குறோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பெருமையாக ஃபீல் பண்ணோம். என்னென்னாக்கா அவ்வளோ ஒரு
அவ்வளோ ஒரு சேலஞ்சை எடுத்து நம்ம பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வரோன்னா உண்மையாக வந்து நம்மளுக்கு பல நாலேஜும் இருக்கணும் ப்ளஸ் திறமையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி நைராவோட ட்ரைனிங் வந்து இந்த இடத்துல முடிப்பேன். மறுபடியும் வந்து நாளைக்கு இதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் கொடுப்பேன். ஸோ வந்து நான் வந்து எங்கேயுமே அர்ஜென்ட் பண்ணல. இன்றைக்கே வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டி இவ்வளோ டயர்ட் பண்ணி இது பண்ணாமல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இவ்வளோ வந்து பில்ட் பண்ணி அவளுடைய எனர்ஜியை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளெக்ஷன் சொல்லி கொடுத்தோம், ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் கொடுத்தோம். அப்படின்னா வந்து ரைட் பண்ண வச்சேன். ஸோ இப்போ ஃப்ளெக்ஷன் வந்து மறுபடியும் நான் முடிக்க சொல்ல ஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு 2 ஃபிங்கரில் அவள் லெஃப்ட் அண்ட் ரைட் அவளால் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ ஹாப்பி ஃபார் இட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு வீடியோ நைராவோட அப்டேட்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டைமில் நான் அடுத்த வீடியோவில் எடுத்து வந்து சொல்கிறேன். அன்டில் தென் பை. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரோடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய்.